குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஐபிஎல் மெகா ஏலம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஸ்ரேயாஸ் ஐயர் ரூபாய் 26.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறார். தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த மெகா ஏலம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஸ்கர் வணக்கம். ஐபிஎல் 2025 ஆண்டு சீசனை ஒட்டி சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் மெகா ஏலம் வீரர்களை தேர்வு செய்வதற்கான மெகா ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் மெகா ஏலம் நடைபெற உள்ளது. இதற்கு பிறகு 3:30 மணி அளவில் ஏலம் தொடங்கியது. வீரர்கள் முதலாவதாக அஸ்டித் சங்கை ஏலம் எடுக்கப்பட்டார். அதன் தொடர்ந்து ரபாராவும் ஏலம் எடுக்கப்பட்டார். இத்தகைய பிறகு இந்திய வீரரான ஸ்ரேயாஸ் ஐயரை ஏலத்திற்கு வந்தார். அவர் ஏலம் எடுப்பதற்கு டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிகளிடையே கடும் போட்டி நிலவியது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த சீசனில் கொல்கத்தா அணிக்கு கோப்பையை வாங்கி தந்த கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்தார். கொல்கத்தா அணிக்கு ஒரு கேப்டனாக செயல்பட்ட பிறகு கடந்த சீசன் கொல்கத்தா அணி ஐபிஎல் தொடரை வென்றிருந்தது. என்றாலும் அவர் தக்க வைக்கப்படவில்லை. அவர் அந்த அணியை விட்டு வெளியே செல்வதாக இருந்தால் அவர் அந்த அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஏலத்தில் இடம்பெற்றார். இத்தகைய பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுப்பதற்கு போட்டி போட்டன. இரு அணிகளும் மாறி மாறி ஏலம் பெற்றன. அதாவது ஸ்ரேயாஸ் ஐயரின் அடிப்படை ஏலத்தொகை 2 கோடி ரூபாயாக இருந்தது. ஆனால் இரு அணிகளும் தொடர்ச்சியாக மாறி மாறி ஏலம் கொண்டதால் அவரது அடிப்படை ஏலத்தொகை 25 கோடி ரூபாயை தாண்டியது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க்கை 24.75 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா அணி ஏலம் அளிக்கின்றது. இதுவே ஐபிஎல் வரலாற்றில் ஒரு அணி ஒரு வீரரை அதிகபட்ச தொகைக்கு ஏலம் சாதனையாக இருந்தது. இப்போது அந்த சாதனையை ஸ்ரேயாஸ் ஐயர் முறியடித்திருக்கிறார். அவர் 26.75 கோடி ரூபாய்க்கு 26.75 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். ஸ்ரேயாஸ் ஐயரை பஞ்சாப் அணி 26.75 ரூபாய்க்கு ஏலம் எடுத்து ஒரு சாதனையாகவும் அது மாறி இருக்கிறது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்று அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனையை ஸ்ரேயாஸ் ஐயர் பெற்றிருக்கிறார். பஞ்சாப் அணிக்கு கேப்டன் இல்லாத சூழலில் அந்த அணி ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக வைத்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஐபிஎல் ஏலம் மற்ற வீரர்களை எடுப்பதற்கான ஏலம் விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.